வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு அடிக்கடி காம எண்ணங்கள் வருகிறதா? எந்த பெண்களை பார்த்தாலும் தவறான எண்ணங்கள் தோன்றுகிறதா? எப்படி அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லையா? இதை பாருங்கள். நான் உங்களுக்கு காம எண்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒரு கதை மூலம் சொல்கிறேன். முழுமையாக கேளுங்கள். காம எண்ணத்தை வென்ற ஒரு ஞானியின் கதை. ஒன்று, சீடனின் வருகை. தருமபுரம் ஆசிரமத்தில் ஞானி சிவானந்தர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு நாள் இளம் சீடன் ஒருவன் வந்து சேர்ந்தான். பெயர் விமலன். அவனுக்கு வயது 19. இளமையின் வேகமும் துடிப்பும் அவன் மனதில பல காம எண்ணங்களை உருவாக்கின. அந்த எண்ணங்கள் அவனை உறக்கத்திலும் விழித்த நிலையிலும் வாட்டின. மனது அமைதியின்றி தவித்தது. ஒரு நாள் விமலன் சிவானந்தரின் காலடியில் விழுந்து கூறினான், குருவே, என் மனது காம தீயில் எரிகிறது. நான் எவ்வளவோ கட்டுப்படுத்த முயல்கிறேன். தியானம் செய்கிறேன், விரதம் இருக்கிறேன். ஆனால் இந்த எண்ணங்கள் விடுவதில்லை. அவற்றை அடக்கும் வழி சொல்லுங்கள். 2. ஞானியின் முதல் பாடம். அலைகளை அடக்க முயலாதே. சிவானந்தர் புன்னகைத்தார். அவர் விமலனை ஆசிரமத்தின் பின்னால் உள்ள அமைதியான ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். இந்த ஏரியை பார் என்றார். குருவே, பார்க்கிறேன். இதில் அலைகள் இருக்கின்றனவா? ஆம் குருவே, சிறிய அலைகள் தெரிகின்றன. நீ கையால் அந்த அலைகளை அடக்க முடியுமா? விமலன் முயன்றான். கையால் அடிக்க அலைகள் பெரிதாகின. மேலும் கோபத்துடன் அடித்தான். ஏரியே கொந்தளித்தது. இதுதான் உன் நிலை என்றார் ஞானி. காம எண்ணங்கள் அலைகள் போன்றவை. அவற்றை அடிக்க அடிக்க அவை பெரிதாகும். நீ தியானத்தில் காமம் வேண்டாம், காமம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல மனது அதையே நினைவில் வைத்துக் கொள்கிறது. அடக்க முயல்வதே பெரும் தவறு. என் செய்வது குருவே? அலையை அடக்க முயலாதே. அலையின் தன்மை என்ன? அது எழுகிறது, ஒரு கணத்தில் மறைகிறது. அதை கவனி. அதனுடன் சண்டை போடாதே. மனதில் எழும் எண்ணங்களும் அப்படித்தான். அவை வந்து போகும் இடம்தான் நீ. நீயே அந்த எண்ணங்கள் அல்ல. இதை கேட்ட விமலனுக்கு சிறிது விளக்கமாயிற்று. ஆனால் பிடித்துக் கொள்ள இயலவில்லை. 3. 2வது பாடம். பாம்பும் கயிறும். அன்று மாலை சிவானந்தர் விமலனை ஆசிரம முற்றத்தில் அமர வைத்தார். ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றார். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் பயந்த நாயகன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் இரவில் வெளியே செல்ல பயப்படுவான். ஒரு நாள் பொழுது சாயும் நேரத்தில் அவன் வழக்கமான பாதையில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் ஒரு கருப்பான தடித்த பொருள் கிடப்பதை கண்டான். பாம்பு என்று அலறியவன் உடல் நடுங்கி ஓடத் தொடங்கினான். அவனுடைய இதயம் டக் டக் என்று அடித்து கொண்டது. வெற்றில போட்ட வாய் உலர்ந்தது. கால்கள் தள்ளாடின. அவன் வீட்டிற்கு ஓடிச் சென்று மூச்சு திணற, அம்மா, பாம்பு, பெரிய பாம்பு என்றான். அவன் தந்தை, வா காட்டு என்று அழைத்துச் சென்றார். இருவரும் கையில் விளக்குடன் சென்றனர். அந்த இடத்தை அடைந்ததும் தந்தை சிரித்தார். மகனே, இது பாம்பல்ல, இது ஒரு கயிறு. யாரோ இழுத்து போட்டிருக்கிறார்கள். நாயகன் உற்று பார்த்தான். உண்மையில் அது கயிறுதான். உனக்கு ஏன் பயம் வந்தது என்றார் தந்தை. இருட்டில் பாம்பு என்று நினைத்தேன். ஆனால் பாம்பு இல்லை. உன்னை நினைப்பே உனக்கு பயத்தை உண்டாக்கியது. இப்படித்தான் விமலன் என்றார் சிவானந்தர். காம எண்ணங்களும் ஒரு மாயை. உண்மையில் காமம் என்பது ஒரு வெற்று நிழல். அதை உண்மை என்று நீ நம்பும் வரை அது உன்னை ஆட்டி படைக்கும். ஆனால் அதன் உண்மையான சுபாவத்தை பார்த்தவுடன் அது கயிறாக மாறும். பாம்பு என்ற மாயை மறையும். ஆனால் குருவே, காம உணர்வு மிகவும் வலுவாக இருக்கிறதே, அது மாயை போல தெரியவில்லையே. அதனால் தான் உன்னை அடுத்த பாடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். 4. 3வது பாடம். நெருப்பின் பின்னால் உள்ள புகை. சிவானந்தர் விமலனை ஆசிரமத்தின் தோட்டத்தில் இருந்த ஒரு சிறிய குடிசைக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு சிறிய அடுப்பில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. புகை மூட்டமாக இருந்தது. நெருப்பை நன்றாக பார். நெருப்பிற்கும் புகைக்கும் என்ன உறவு? குருவே, புகை நெருப்பின் துணை. நெருப்பு இருந்தால் புகை உண்டு. சரி, இப்போது புகையை போக்குவதற்காக கையை வீசினால் என்ன ஆகும்? விமலன் கையை வீசினான். புகை அதிகமாகி கண்ணை குத்தியது. இருமல் வந்தது. நிறுத்து என்றார் ஞானி. நீ நெருப்பை அணைக்காமல் புகையை போக்க முயல்கிறாய். அது முடியாது. உன் மனதில் காம எண்ணங்கள் புகை போன்றவை. உண்மையான நெருப்பு எது தெரியுமா? சொல்லுங்கள் குருவே. உண்மையான நெருப்பு உன் உடலில் உள்ள இயற்கையான சக்தி. அது இளமையில் தானாக எழுகிறது. அதற்கு ஊர்ஜா என்று பெயர். அதனை நீ அடக்க முயலாதே. அதை சரியான பாதையில் திருப்ப வேண்டும். புகையை போக்க வேண்டும் என்றால் நெருப்பை குறைக்க வேண்டும். அல்லது நெருப்புக்கு வேறு வழி கொடுக்க வேண்டும்.
எப்படி குருவே? 6 வழிகள் சொல்கிறேன். இவற்றை கடைபிடித்தால் காம எண்ணங்கள் தாமாக குறையும். 5. 6 வழிகள். டாஷ் ஞானியின் உபதேசம். முதல் வழி, உணவு கட்டுப்பாடு. காம எண்ணங்களை ஊக்குவிக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். புளிப்பு, காரம், அதிக உப்பு, அதிக இனிப்பு இவை உடலின் கீழிரு சக்கரங்களை தூண்டும். இரவில் அதிகமாக சாப்பிடாதே. பசி இருக்கும் போதே சாப்பிடுவதை நிறுத்து. இளைய உணவுகளான பழங்கள், பச்சை காய்கறிகள், பால் இவற்றை அதிகமாக எடுத்துக்கொள். 2வது வழி, உடற்பயிற்சி. உடலில் தேங்கும் அதிகப்படியான சக்தி தானாக காமமாக மாறும். அதனை வெளியேற்ற கடுமையான உடற்பயிற்சி செய். உடு, நீந்து, கைப்பந்து விளையாடு. நாள்தோறும் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய். பிறகு பார்ப்போம் காம எண்ணங்கள் எங்கு ஓடும். 3வது வழி, காமத்தின் பின்னை உண்மையை நோக்கல். நீ ஒரு பெண்ணை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது? அழகு குருவே. சரி, அந்த அழகுக்கு அப்பால் நீ பார்த்தாயா? உதடுகள் சிவப்பாக தெரிகின்றன. அந்த சிவப்பு என்ன? உள்ளே இரத்தம், எலும்பு, சதை, மலம், சிறுநீர், வியர்வை இவற்றாலான ஒரு உடல் அது. நீ சிறிது நேரத்திற்கு முன் மலம் கழிக்கச் சென்றாய். அதே போன்ற உடல்தான் அதுவும். மாயையே அழகு. இதை நீ காமத்தை கொல்ல பயன்படுத்த வேண்டாம். புத்தி கூர்மையாக பார்க்க பயன்படுத்து. இதுவும் ஒரு உடல், மற்ற உடல்களைப் போன்றதே என்று தெளிவாக உணர். அப்பொழுது மோகம்தானே குறையும். 4வது வழி, காமத்தை ஆற்றலாக மாற்றும் வித்தை. காமத்தை அடக்காதே, அதை உயர்த்து. உன்னுடைய கீழிரு சக்கரத்தில் மூலாதாரம் உள்ள சக்தி மேலே முள்ளந்தண்டு 2 வழியாக செல்லும் போது அது ஞானமாக மாறும். அதற்கு பேரின்பம். அதற்கான எளிய வழி, நெற்றிக்கண்ணில் கவனம் வைத்து தியானி. சோ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மூச்சை உள்ளிழு. ஹம் என்று சொல்லிக்கொண்டே மூச்சை வெளிவிடு. நாள்தோறும் 1 மணி நேரம். சில மாதங்களில் காமம் பேரின்பமாக மாறும். 5வது வழி, வெறுப்பே காமத்தின் வேர். காமத்தை வெறுக்காதே. வெறுப்பும் காமமும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இரண்டுமே உன்னை தொந்தரவு செய்யும். சமத்துவத்தை மின் கற்றுக்கொள். இந்த எண்ணம் வந்தது, பதறவில்லை, இது போகும் என்று பார். காம எண்ணம் வந்ததும் இதுவும் ஒரு எண்ணம்தான், வேறில்லை என்று நிதானம் கொள். 6வது வழி, வேறொன்றில் ஈடுபடுதல். கடைசியாக மனது எப்பொழுதும் ஏதேனும் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். காம எண்ணம் வரும்போது உடனே எழுந்து ஒரு நல்ல வேலையில் ஈடுபடு. புஸ்தகம் படி, கோவிலை சுத்தம் செய், வறியவர்க்கு உணவு வழங்கு, பக்தி பாடல்களை பாடு. எண்ணத்திற்கு இடம் கொடாதே. மனது திசை மாறினால் காமம் விழுந்துவிடும். 6. முடிவு, விமலன் அடைந்த ஞானம். விமலன் இந்த 6 வழிகளையும் முழுமையாக பின்பற்றினான். நாள்தோறும் தியானம், உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, பக்தி, சேவை. 6 மாதங்கள் கழித்து அவன் மீண்டும் ஞானியிடம் வந்தான். குருவே, இன்று எனக்கு புரிந்தது. காம எண்ணங்கள் எனக்கு வருகின்றன, ஆனால் நான் அவற்றை பயப்படுவதில்லை. அவை வருகின்றன, போகின்றன. நான் நிலையான ஒளியாக இருக்கிறேன். எண்ணங்கள் கடந்து செல்லும் வெற்று வெளியாக இருக்கிறேன். இதுவே விடுதலை என்று சொன்னீர்களே, இன்று அதை உணர்கிறேன். சிவானந்தர் அவனை அணைத்துக் கொண்டார். நீ இன்று காமத்தை வெல்லவில்லை. அது மிகப்பெரிய விஷயம். காமத்தை வெல்ல நினைப்பது கயமத்தையே பெரிதாகும். நீ இன்று காமத்துடன் நட்பு கொண்டாய். அதன் மாயையை அறிந்தாய். இதுவே உண்மையான பிரம்மச்சரியம். 7. கதையின் உண்மை பொருள். சுருக்கம் இக்கதை சொல்வது. 1. காம எண்ணங்களை அடக்க முயலாதீர்கள். முயற்சி செய்ய செய்ய அவை பலமாகும். 2. காமமும் மாயை, பாம்பும் கயிறும் போல நினைப்பே அனைத்திற்கும் காரணம். 3. உணவு, உடற்பயிற்சி, தியானம் இம்மூன்றுமில்லாத கட்டுப்பாடு முடியாது. 4. காமத்தை ஞானமாக உயர்த்தலாம். கீழ்நோக்கிய சக்தியை மேல் நோக்கி திருப்பும் கலை. 5. வெறுப்பே காமத்தின் உறவினர். இரண்டையும் சமமாக காணல் வேண்டும். 6. இறுதி வெற்றி காமமின்மை அல்ல, அதனால் கலங்காமை. எண்ணம் வந்தால் பயமில்லை, போனால் துக்கமில்லை. அதுவே வீடு பேறு. இறுதி வார்த்தை சிவானந்தர் விமலனிடம் சொன்ன கடைசி வசனம். மகனே, உன்னில் உள்ளவன் யார்? உடலா, உணர்வுகளா, எண்ணங்களா? இல்லை, அவை அனைத்தையும் பார்ப்பவன் நீ. அந்த பார்ப்பவன் அசையாதவன். அதனை உணர்ந்தால் காமமே ஒரு காட்சி. நீ அந்த காட்சியின் உரிமையாளனே தவிர அந்த காட்சியின் அடிமை அல்ல. இதை உணர்வதே மோட்சம். விமலன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஞானியானான். அவனுடைய சீடர்களுக்கும் அவன் இதே கதையை சொல்லி
காம எண்ணங்களை அடக்காமல் அவற்றை மீறிச் செல்லும் கலையை போதித்தான்.